சரி, இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் பொசிஷன் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய பேர் அதான் கேட்பாங்க, பொசிஷனல் ட்ரேடராக இருக்கணும் ஆனால் ஆப்ஷன்ஸில் பண்ணணும் அப்படின்னா. ஆப்ஷன்ஸ்னாலே டைம் ஃபேக்டர் வந்தாலே டைம் டிகே. நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ப்ரீமியம் வச்சு பண்ணாலும் அது டிகே ஆகிட்டே போகும். ஆனால் செல்லருக்கு அது அட்வான்டேஜ். ஆனால் செல்லர்னாலே உங்களுக்கு நிறைய கேபிட்டல் தேவை, மார்ஜின் ஜாஸ்தி, ஒரு 2 lakhs தான் பண்ண முடியும். அது ஹெட்ஜிங்கு அதெல்லாம் தனி. அந்த செல்லர் சைடே நம்ம போல. இப்போது நார்மலாக ஒரு ஆப்ஷன் பையர் ஒரு லாட் எடுக்கிறேன், அதை வந்து நான் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஏன்னா அது கீழே போகும், மேலே வரும், எஸ்எல் அடிக்கும், இல்லைனா மார்ஜின் கால் வரும், ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மேஜராக வந்து டைம் டிகேவை தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும். அதாவது நீங்கள் இம்மீடியட் இந்த வீக் எக்ஸ்பைரிக்கே டைமிங் எடுக்காதீங்க. ஒரு மேபி மந்த்து எக்ஸ்பைரி இல்லைனா 3 months கழிச்சு கூட எக்ஸ்பைரி எடுத்துங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ரீமியம் கம்மியானாலும் சம்டைம்ஸ் மார்க்கெட் ரொம்ப மேலே போதோ இல்லை கீழே போதோ அப்போ வந்து உங்களுக்கு மே கெட் சம் ப்ராஃபிட். அது வந்து ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஹெட்ஜ் பண்ணணும். நீங்கள் வந்து ஹெட்ஜிங் இல்லாத ஆப்ஷன் பையிங்கு பொசிஷனில் பண்ணவே முடியாது. ஹெட்ஜிங் எதில் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பண்ணிங்க. ஒரு லாட்டு பை பண்ணுறீங்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ஒரு லாட்ரு வந்து அங்கேயும் வாங்கி வைக்கணும். ஸோ அது கீழே போதும் மேலே போதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ்லேயே வந்து நார்மல் இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸை பண்ணலாம். இல்லைனா ஹெட்ஜிங் வித் கோல்டு ஆர் சில்வர். ஸோ இடிஎஃப்பில் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம். ஸோ ஹெட்ஜ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக லாஸ் வராத அவாய்ட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங்காக இருந்தால் பொசிஷனில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் நிஜமாலே நீங்கள் பையராக இருக்கிறதுக்கு பதிலாக செல்லராக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஏன்னா வந்து டைம் டிகே ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். டைம் டிகே ஆனாலே செல்லர்ஸ்க்கு வந்து இது எல்லாம் மோர் ப்ராஃபிட். ஆனால் அது கேபிட்டல் ஜாஸ்தி தேவை. அதனால் வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு செல்லர்ஸும் இது மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாருமே செல்லர்ஸ் தான். ஸோ செல்லர்ஸ் தான் மார்க்கெட் மேக்கராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷனலில் வந்து காலை வந்து செல்லும் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே ஹெட்ஜிங் நடந்திருக்கும். ஸோ அவங்க எல்லா சைடும் கவர் ஆகிடும் மோஸ்ட்டும். ஆனால் வந்து நம்மளை மாதிரி இருக்க ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப மினிமம் கேபிட்டல் வச்சு பண்ணணுன்னா பொசிஷனல் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கோ பி எ ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா மேபி வித்தின் 1 hour தான். ஸ்கேல்பர் ரொம்ப மைனர் ஸ்கேல்பராக வேணாம். ஒரு வித்தின் 1 hourல ட்ரேடை முடிச்சுட்டு வெளில வந்துடுங்க. அவ்வளோதான். மேலே போச்சுன்னா எடுத்துங்க, கீழே போச்சுன்னா செல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது.